வெயிட் லாஸ்க்காக இந்த ரெசிபி வந்து சாப்பிட ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்மலாவே இதுதாங்க எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி. வாங்க என்னன்னு பார்க்கலாமா? கோதுமை ரவை வெண்பொங்கல். கோதுமை ரவை வந்து 1 கிளாஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1/4 கிளாஸ் இல்ல 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு 3/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு மஞ்சள் தூள் லைட்டா சேர்த்துட்டு அதுல வந்து உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு குக்கர்ல வந்து ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூட தேங்காய் சட்னி வந்து அல்டிமேட்டா இருக்கும் இல்லையா? சோ அதுதான் தேங்காய் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த உப்புக்கல்ல தான் இருந்தது. அதை தோலெல்லாம் நீக்கிட்டு இருந்தேன். தேங்காய் சட்னிக்கு எப்பவும் போல தேங்காய், பொட்டுக்கல்ல, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிடுறது தான். அதுக்கப்புறம் மிளகு சீரகத்தை பொங்கலுக்கு வந்து நான் அரைச்சுதான் வந்து சேர்ப்பேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து சட்னிக்கும் தாளிச்சிட்டேன்னா அப்புறம் நெய்யில அந்த மிளகு சீரகம் பொடியை வந்து தாளிச்சிட்டு நம்ம பொங்கலும் சூப்பரா விசில் விட்டு ரெடி ஆயிடுச்சு. அதுல இந்த நெய்யோட சேர்த்தோம்னா சூப்பரா இருக்கும். வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா நெய் கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட பொங்கல் டேஸ்டியா ரெடி ஆயிடும். தேங்காய் சட்னியோட அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.